ஸ்ரீ மாத்ரே நமக. ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம். ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் 4:20 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி. நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம், இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில், அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன். இந்த ராகு கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும், மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம். அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும். ஸ்ரீ மாத்ரே நமக. ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் வீட்டிலிருந்து இந்த ராகு பகவான் அதிலிருந்து விலகி 10ஆம் இடம் சொல்கிற ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் அப்படின்னு நம்ம பார்க்குறச்ச, கேது பகவான் ரிஷபராசிக்கு 5ஆம் வீடான பூர்வீக ஸ்தானத்திலிருந்து 4ஆம் வீடான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதனால ராகுவினால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ரிஷபராசிக்கு ஏற்படும், கேதுவினால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசிக்கு ராகு பயிற்சினால என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருந்த ராகு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி 10ஆம் வீடான தொழிற்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்ற இடத்துல அமர்ற, அது ஒரு சிறப்பான நன்மைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்ததை விட தொழிற்ஸ்தானத்துக்கு ராகு வருவதனால எதிர்பாராத தொழில் முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், பெரியவங்க நல்லவங்களோட நட்புகள், தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் நன்மையை தரும். குறிப்பாக வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிநாடு வேலையும், அதே போல் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது வெளிநாட்டுக்கு பொருட்களை அனுப்பி ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கும் விசேஷமான காலங்களை தரும். இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே சுவாமி சுக்கிரனுடைய வீட்டுக்கு எப்போவுமே ராகு நன்மையை தரக்கூடிய கிரகம் தான், நல்லதுதான் பண்ணும். ஏன்னா சுக்கராச்சாரியார் அவங்களுடைய குரு சுக்கிரன், இந்த சுக்கிரனுடைய சீடர் தான் ராகு. அல்லது சுக்கிரனுக்கு எப்பயுமே நன்மையை தரக்கூடியது தான் இந்த ராகு பகவான். அந்த வகையில் ராகுவினால் எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், நன்மைகள், படிப்படியான வெற்றிகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு பயிற்சியினால ரிஷபராசிக்கு பெரிய அளவு கெடுதல் இல்லை. இருந்தாலும் செலவுகள் நிறைய வரும். நம்ம செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணும். அதே போல் சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி அமர்ந்தால் பதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் சொல்கிற ஜீவனஸ்தானம், அதாவது தொழிற்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த உத்தியோகஸ்தானத்தில் ராகு அமர்வதனால பதவி கிடைக்கும். ஏதாவது ஒரு பதவியை எதிர்பார்த்துருந்தாலோ, இல்லை ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தாலோ, ஒரு சம்பள உயர்வு எதிர்பார்த்துருந்தாலோ கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். இந்த ராகு பயிற்சினால் நன்மைகள் தான் இருக்குது. இருந்தாலும் பக்கத்தில் ஏதாவது துர்க்கை சன்னதி இருந்தால் அந்த துர்க்கையை வணங்கினீங்கன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள்லேருந்து விடுபடுவீங்க. ரிஷபராசிக்கு கேதுவோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு இது வரைக்கும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி 4ஆம் வீட்டில் அமர்கிறார். சுகஸ்தானம், சுகக்கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 1, 2, 5, 7, 9, 11 என்ற இடங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நன்மையை தராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருந்து கொண்டு ரிஷபராசிக்கு சிறு சிறு குழப்பங்கள், தடைகள், மனக்கோளாறுகள், அதே போல் தேவையற்ற பயம், தேவையற்ற அலைச்சல்களை கொடுத்து வந்த அந்த கேது பகவான் அதிலிருந்து விடுபட்டு 4ஆம் வீட்டில் அமருவதனால் சுகஸ்தான அமைப்புகள், சுப செலவுகள் ஏற்படும். இடம், வீடு, வாகனங்கள், நகைகள் வாங்குவதற்கோ, அல்லது ஒரு காரியத்தை திட்டமிட்டு பொறுமையாக செயல்படுத்துவதற்கோ, அந்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கோ யோகங்களை தரும். நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், நல்லவர்களோட நட்பு, பெரியவங்க உயர் பதவிகளோட இருக்கக்கூடியவங்க அவங்க மேலே பிரியமாக இருப்பாங்க. படிப்படியான முன்னேற்றங்கள், நன்மைகளை பெறுவாங்க. உடல் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும் இந்த ரிஷபராசிக்கு. அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் அந்த அலைச்சல்களை தவிர்க்கலாம், உடல் ரீதியான பலன்கள் கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க இந்த கேதுனால் வரக்கூடிய உடல் சோர்வு, உடல் பலகீனங்கள் நீங்குவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ மாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால
எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம், வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள், ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள். குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரி ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.